Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி 1 மந்த்தாக வீடியோஸ் எதுவும் போடல, கொஞ்சம் ஒர்க் நிறையா இருந்துச்சு. அதனால வீடியோஸ் எதுவும் என்னால் போட முடியல. ஷார்ட்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன். அப்புறம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தொண்டை ரொம்ப கட்டி இருக்குது, ஜலதோஷம். அதனால வாய்ஸ் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன உன்னிகிருஷ்ணன் மாதிரி இருந்துச்சான்னு கேட்காதீங்க, ஆல்ரெடி அப்படிதான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப அவஸ்தப்படுறேன்டாச்சாரி அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ட்ரைலர் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா, L2E எம்புரான், நம்ம மோகன்லால் சாரோட நடிப்பில் பிருத்விராஜ் சாரோட டைரக்ஷனில் ரொம்ப ஒரு பாலிவுட்ல இருந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு படம் வரப்போகுது. அண்ட் இதுதான் அங்கே உள்ளதுல இப்போ உள்ளதுக்கு ஹை பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் அண்ட் ஒரு மோஸ்ட் வாண்டட் சீக்வல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு படமாக வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த படத்தோட ட்ரைலர் நேற்றுக்கு நைட்டுன்னா நடுராத்திரி 1:20 1:30 ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு படத்துக்கு இவ்வளோ ஒரு ஹைப் இருக்கிற படத்துக்கு அந்த டைம்ல ட்ரைலர் விட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அதான் தோணுச்சு. எதுக்கு நைட்டு 1:30 மணிக்கு? விஸ்வாசம் எத்தனை மணிக்கு வந்துச்சு? 3:30 மத்தியானம் 3:30 நினைக்கிறேன். இல்லை நைட்டு 3:30 அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது 3 minutes 50 seconds இந்த ட்ரைலர் இருக்கு. ஒரு பெரிய ட்ரைலராக இருக்கு. பார்த்துட்டு இதோட கிரெடிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்க்கலாம். 3, 2, 1 கோ. லைக்கா தான் போயிடுச்சே. ஓகே, എന്റെ പിന്തുടർച്ചക്കാർ, എന്നെ പിന്തുടരുന്നവർ ആരാണോ അവരാണ് എന്റെ മക്കൾ. ഗോകുലം, ആശീർവാദ് സിനിമാസ്. രാംദാസ് ബാക്കി വെച്ചിട്ട് പോയ ഈ യുദ്ധത്തിൽ ടോവിനോ തോമസ് ഈ സംസ്ഥാനത്തിനെ നിരന്തരം തളർത്താൻ ശ്രമിച്ചുകൊണ്ടിരുന്നത് മുന്നിൽ നിന്ന് പൊരുതിയ ശത്രുക്കളായിരുന്നില്ല. ഓ ഓക്കെ. കേരളത്തിലെ കപട മതേതരവാദി സുരാജ് ധരിക്കാൻ പോകുന്ന ഒരു വാർത്ത നമ്മൾ ഉടൻ തന്നെ കേൾക്കും. അത് പേരെന്നെ പ്രൊഡക്ഷൻ വാല്യൂ. പക്ഷേ വരുന്നതേ അത്ര ചില്ലറ കൈയല്ല. യെസ്. മനുഷ്യജീവന് മുകളിൽ ഒരു രക്തബന്ധത്തിനും இந்த மியூசிக் இறங்குது அப்படியே உள்ள. ஓ, தலைவா படவில்லை. நம்ம இவரு ഈ ഡ്രഗ് കാർട്ടൽസ്, ജിഹാദി ഗ്രൂപ്പ്, ഡ്രാഗൺ എല്ലാം ജനറലി കേക്കെതിരാണ്. സ്റ്റീഫൻ, യെസ്. ടർക്കി, ലണ്ടൻ, ഫ്രാൻസ്, യമൻ, ഇറാഖ്, ചൈന. வாவ், வேற லெவல் ட்ரைலரா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது சின்ன வயசுல ஓ சவுண்ட் இறங்குது அப்படியே. எஸ் எஸ் எஸ். ஓ, அதை பத்தி நான் சொல்றேன். அந்த പറയാൻ എനിക്ക് ഒരാളേ ഉള്ളൂ അങ്കിൾ. പണ്ടേ കേരള രാഷ്ട്രീയത്തിൽ വെറും ഒരു MLA മാത്രമായിരുന്ന ഒരാൾ, അയാളെ സാർ ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്. നമ്മൾ അറിയാത്തത് എന്തോ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിയുടെ കഥയിലുണ്ട്. യെസ് 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 യെസ്. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். ദൈവപുത്രൻ തന്നെ ചെയ്യുമ്പോൾ ചെകുത്താനെ അല്ലാതെ വേറെ ആരെ ആശ്രയിക്കാൻ? பார்க்கறதுக்கு அப்படியே KGF டோன் வருது. மேக்கர்ஸ் ஆஃப் லூசிஃபர் ஃபைனலி பிருத்விராஜ். Zaid Masood. ஓ ஓகே, Zaid Masood. We have to end this war. Sama production value film, super. Music வேற லெவல்ல இருக்கு. Come back. Nice. Save your land. Save. Yes. God's own country. God's own country. வாடா. Power, greed, summer production value, vengeance, summer frame. இவங்க பேரை ஏன் போடுறாங்க? ஆண்டனி பர்மோ, summer frame. Wow, nice. That trailer. 2 L2 Yambron.
Who are you really? Lucifer. What? Murali Gopi, Prithviraj Sukumaran. வாரே இதெல்லாம் தியேட்டர் கன்ஃபார்மாக தெரிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐமேக்ஸ் ஒரு மலையாளம் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஒரு ஐமேக்ஸ் வருது அப்படின்னா அது இந்த ஃபிலிம்காக தான் இருக்கும். இதுதான் மலையாளத்துல இருந்து வர ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்க போகுது. அண்ட் இந்த தமிழ் ஃபாண்ட்ல மட்டும்தான் ஏதோ சின்னதாக ஒரு குழப்பம் இருந்துச்சு. எம்புரான் அப்படின்றது வந்து எழுதுவாங்கல்ல, அதுல வந்து இது ஊ மாதிரி இருந்துச்சு தமிழ் இதுல பார்க்கும்போது. அதை வச்சு காலையில வந்து கொஞ்சம் ட்ரோல் போயிட்டு இருந்தது, அதை பார்த்தேன். ஆஸ் அ ட்ரைலரா டோட்டலா இது ஓவரால் ட்ரைலரா பார்க்கும்போது ஒரு செம்ம ஃபீஸ்ட் எல்லாத்துக்கும் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா, இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல, இப்போ ரீசெண்டா வர படங்கள் வந்து அந்த ஒரு கிராண்டியர் ஸ்டேச்சர் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா கதையில ஏதோ கோட்டை விட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, கதை யாருக்கூட கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன டாக் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் போயிட்டு இருக்கு. அதுதான் எனக்கு இதை பார்க்கும்போது தோணுது. இது விஷுவலா சூப்பரா இருக்கு, மியூசிக் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. லூசிஃபர் அப்படின்னு ஒரு 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 பிரம்மாண்ட ஹிட் கொடுத்த அந்த ஒரு காம்போ அகெயின் எந்தவித சேஞ்சஸுமே இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் காஸ்டிங் மட்டும் கூட சேர்த்து வருது அப்படின்றப்போ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அட் த சேம் டைம் இது வந்து லூசிஃபரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் தோணுது. படம் சூப்பரா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர், லூசிஃபரோட சூப்பரா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். பட் அட் த சேம் டைம் லூசிஃபரை எந்த விதத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ட்ரோல்ஸ்ல இருந்து அண்ட் பார்ட் 2 மேல மக்கள் வச்சிருக்க அந்த நம்பிக்கை, ஐ மீன் அந்த பார்ட் 2நாலே இப்படிதான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரைலரை ஹோலா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரைலரா இருந்துச்சு. மோகன்லால் சாரோட எலிவேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு லூசிஃபர்ல ரொம்ப 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 பெட்டரா இருந்துச்சு. இதுல வந்து தியேட்டர்ல தெரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் சர்ப்ரைசஸ் கேமியோஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியும், பட் சொல்லி இது டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. தியேட்டருக்கு போகுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் டிக்கெட் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், ஆல்ரெடி டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆக 2 டேஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் எதுவும் அவைலபிள், 2 or 3 டேஸ்க்குன்னு நினைக்கிறேன். டிக்கெட்ஸ் எதுவும் நான் புக் பண்ணும்போது அவைலபிளாக இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிச்சி அரேஞ்ச் பண்ணது. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.